சமூக நீதியை பாதுகாக்கணும், தமிழ்நாட்டில் வந்து மதவாத சக்திகள் ஊடுருவக்கூடாது, அதுக்காக இங்கே இருக்கணும், இங்கே வந்து இடதுசாரி அரசியல் நீடிக்கணும் அப்படின்லாம் நீங்கள் சொல்லலாம். நீங்கள் எம்பியாக இருந்துட்டு நீங்கள் இதை பண்ணுறதுல என்ன தடை இருக்குது? அது ஏற்புடைய விளக்கமா இல்லை அப்படிங்க. நேஷனல் லெவலில் நீங்கள் எம்பின்றது எவ்வளோ பெரிய விஷயம். அங்கே நீங்கள் பல்வேறு பிரச்சனைகள் அங்கே கொண்டு போகிறீங்க, அங்கே நேஷனல் லெவலில் பேசுகிறீங்க. இன்றைக்கி நேஷனல் லெவலில் இருக்கிற பல தலித் தலைவர்கள் பாஜகவோட அடைக்கலம் ஆகிட்டான். நீங்கள் பாஜக எதிர்ப்பில் உறுதியாக இருக்கீங்க நேஷனல் லெவலில். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை? பல்வேறு தமிழ்நாட்டு பிரச்சனைகள் இல்லை, நேஷனல் லெவலில் பிளவுவாத அரசியல் பண்ணுற பாஜக வைத்து நீங்கள் பார்லிமெண்ட்லேயே களமாடுறீங்க. அப்படிலாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது, இன்னும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கும் போது, 29ல் சப்போஸ் பாஜக தோற்றது, இந்தியா கூட்டணி ஏதோ ஒரு வகையில் வந்துடுச்சு வச்சுக்கோங்க, அப்போது உங்களுக்கான வாய்ப்புகள் அங்கே ஓப்பன் ஆகுது. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஏன் வந்து இங்கே வரணும், மாநில அரசியல் வரணும்? நீங்கள் எம்பியாக இருந்துட்டு நீங்கள் கட்சியை வந்து பலப்படுத்த முடியாதா, கட்சியை பாதுகாக்க முடியாதா? அப்போ உங்கள் தலைமையில் உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா? அப்படின்லாம் கேள்வி வருதுல்ல. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த பேட்டியை கொடுக்குறீங்க. இந்த மாதிரிலாம் திமுக இதை பார்த்து இந்த மாதிரிலாம் யோசிக்கிறப்ப தான் நீங்கள் பேட்டியை கொடுக்குறீங்க. திமுகவே யோசிச்சுட்டு இருக்காங்க, இவர் யார் நிற்கிற, இவர் ஏன் நிற்கிறாரு?